யூபியினுடைய மாநில பிஜேபி தலைவரா பங்கஜ் சௌத்ரி அறிவிக்கப்படுகிறார். அவர் ஓபிசி. அதே நேரத்துல தேசிய தலைவர் ஆக போகிற நிதின் நபின் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. அப்படின்னா இது என்ன காம்பினேஷன்? அதாவது ஒரு மாநிலத்துக்கான தலைவர் அப்படின்னு போடுறப்போ அங்க ஒரு சோசியல் இன்ஜினியரிங்க சக்சஸ்ஃபுல்லா மெயின்டைன் பண்றதுக்கு ஓபிசிய கம்ப்ளீட்டா போலரைஸ் பண்ணக்கூடிய விதத்துல ஒருத்தர தலைவரா போடுறாங்க. ஆனால் அதே நேரத்துல ஒரு தேசிய அளவிலான தலைமை அப்படின்னு வர்றப்போ ஒரு காஸ்ட் நியூட்ரல் கேண்டிடேட் தேசிய தலைவராக ஆக்குறாங்க. இதை நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இப்போ அட் பிரசன்ட் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டா ஒரு பிராமணர். ஏன்? பட் அதே நேரத்துல பல இடங்கள்ல முதல்வரா போட்டது இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கிறது எல்லாமே ஓபிசிய போட்டிருக்காங்க. இப்போ நபின் அவர்கள் ஒரு 0.6% இருக்கிற ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சார்ந்தவர், ஒரு காஸ்ட் நியூட்ரல் கேண்டிடேட். இப்போ அந்த கம்யூனிட்டிக்கு எதிராக ப்ரோவாவும் கவுண்டராவும் போலரைசேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவரை ஜாதிங்கிற பிரிசத்தின் வழியாகவே பார்க்க முடியாது. இப்படி பார்க்கிற சூழ்நிலை இருந்தால் அவர் பீகார்லயே அமைச்சராகி இருக்க மாட்டார். அப்போ தேசிய அளவுல வருகிற போது ஒரு காஸ்ட் நியூட்ரல் கேண்டிடேட்டை கொண்டு வராங்க. மாநில அளவுல பாலிடிக்ஸ் வர்றப்போ அந்த மாநில சோசியல் இன்ஜினியரிங்க ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய விதத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் நடக்குது. சோ எந்த பொசிஷனுக்கு யாரை எப்படி எலிவேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பார்வை தெளிவோடு கரெக்டானவர்களை கரெக்டான இடத்துக்கு கொண்டு வராங்க. இதுதான் மோடி அமித்ஷா கம்பைனுடைய மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி.